கருப்பு மண் அந்த கொலைதான் வாத்தியார எங்க ஜீப்புல ஒரு கைதியா உட்கார வச்சிருந்ததுமா. பண்ணைய கொன்னா என்ன நடக்கும்னு கருப்பனோட குட்டியப்பா பயந்தாரோ அது நடந்துச்சுமா. கருப்பனை மாறியும் தவிர மற்ற எல்லாரும் அவன் மகன் ஆளுங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களாமா. ஒளிஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியும். சொல்லு, எங்க ஒளிஞ்சிருக்கான்னு சொல்றா. சொல்லு. ஏய், கைகளை தண்ணி குடுறா. நீ ஒண்ணும் பண்ணல, ஓமாவல நாங்க பண்ணிக்கிறோம். தப்பா அப்ப ஒண்ணு பண்ணு. ஓமாவல இப்ப இந்த இடத்துல இப்ப இதை செஞ்சு அவன் உயிரை காப்பாத்து. என்னங்கடா நான் சொல்ல நியாயம் செய்தானே? பண்ணையோட மகன் அந்த ஊர் ஜனங்களை அடிக்கிறத கொடுமைப்படுத்துறத தடுக்க தைரியம் இல்லாம வாத்தியார் போய் போலீஸை கூட்டிட்டு வந்தாராமா. பழக்க வழக்கம் எப்பவும் நடக்கிறதான்னு நாம ஏத்துக்கிட்டு போற விஷயத்தெல்லாம் கேள்வி கேட்கணும்னு பெருமாள் வாத்தியாருக்கு புரிய வச்ச முதல் வாத்தியாரு கருப்பன் அவர் சொன்னார். எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நாளான்னு கூப்பிடாதீங்கன்னு. எங்க அம்மாக்கு நான் நாளா தான் போறேன்ட்டா என் பேர் நாளான் ஆயிடுமா? கருப்பண்ண சாமிக்கு வேண்டிக்கிட்டு நான் பிறந்ததுனால என் பேரு கருப்பன். சரி, கருப்புன்ற பேரையாவது எழுத கத்துக்கோயேன். இல்லைங்க, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் கல்யாணத்துக்கு டவுனுக்கு போய் மேலுக்கு கருப்பு சட்டை எடுக்க போறேன். மாறியும் நான் கல்யாணத்துக்கு கருப்பு சட்டை தான் போடணும்னு சொல்லியிருக்கு. உங்ககிட்ட அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், மறக்காம வந்துருங்கன்னு சொல்லிட்டு போதான். கல்யாணத்துக்கு வரலாம் இருக்கட்டும்டா. வா உள்ள வந்து உட்காந்து படிங்க. எந்த வயசுலயும் எழுத படிக்க கத்துக்க. வாரம் வந்தா எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு கத்து கொடுப்பீங்களா? முடியாதுல்ல. சீக்கிரம் புள்ளைய பத்தி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன். அதுக்குள்ளயாவது எல்லாரையும் ஒன்னா உட்கார வச்சு பாடம் நடத்துற மாதிரி மாத்த பாருங்க. இவனுக்கு வளர்க்குற மாடு போடுற கண்ணுல இருந்து கட்டிக்கிட்டு வர பொண்ணு வரைக்கும் பண்ணைக்கு சொந்தம் இல்லையா? அதுக்கு என் அப்ப மத்த பண்ணை மாதிரி இவனை கட்டி கொண்டு வர எல்லா பொண்ணு கூட படுக்கணுங்கிறான். ஏதோ ஒரு பொண்ணு ஆசைப்பட்டு கூப்பிட்டா வெட்டி கொண்டுடுவானுங்களா? இவனுக்கு கூட படுக்கிறது எங்க உரிமை. எந்த பயில தடுக்கிறான்.